வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பாடசாலை மாணவர்களின் மோசமான செயல். மாணவிகள் ஆசிரியர்களின் ஆபாச புகைப்படங்கள் இருப்பதாக தகவல். கைது செய்யப்பட்ட தேனர்கள் மீது சோதனை. 19 தேனர்கள் போதைப்பொருள் பாவித்தது உறுதியாகியுள்ளதாக தெரிவிப்பு. யாழ் தைட்டி விகாரை காணி விவகாரம். அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தம். இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய மாற்றம். 40 நாடுகளுக்கு விசா இல்லாத பயணம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் முன்னிலை. பணம் தர மறுத்த தாயின் கால்களை உடைத்த மகனின் கொடூர செயல். பொது அவசர கால நிலை மேலும் நீடிப்பு என ஜனாதிபதி அறிவிப்பு. 3ஆம் கட்ட அகழ்வின் 2ஆம் நாள் அகழ்வுகள் தொடரும். சக பாடசாலை மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் புகைப்படங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமாக சித்தரித்து அவற்றை சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்த குற்றச்சாட்டில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று தற்போது சாதாரணதர பரீட்சை எழுதிய 6 மாணவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக பாடசாலை அதிபரினால் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய முதற்கட்டமாக 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 17 வயதுடையவர்கள் என்றும் செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது வழக்கை விசாரித்த நீதவான் பொன்னத்துரை கிருஷாந்தன் மாணவர்களை புதன்கிழமை வரை அச்சுவேலி பகுதியில் உள்ள சான்று பெற்ற நன்னடத்தை பாடசாலையில் தடுத்து வைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக ஏனைய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டியுள்ளதாக போலீசார் நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சுமார் 112 கிலோகிராம் குஷ் மற்றும் கேஸ் ரக போதைப் பொருட்களுடன் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட 22 தேரர்களில் 19 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை சட்ட வைத்திய அதிகாரியின் சோதனையில் தெரியவந்துள்ளது. தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுவிட்டு கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நாடு திரும்பிய போதே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட இவர்கள் நேற்று சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களில் 19 பேர் கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜம்பரலிய பகுதியில் உள்ள விகாரை ஒன்றை சேர்ந்த 3 தேரர்கள் மாத்திரம் இதற்கு முன்னர் தாய்லாந்துக்கு சென்றுள்ளதாகவும் அவர்களுடன் இணைந்து 12 தேரர்கள் அப்பயணத்தில் பங்கேற்றிருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்த நேரத்தில் கொண்டுவரப்பட்டதாக கருதப்படும் போதைப் பொருட்கள் அத்துருக்கிரிய பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவ்வீட்டின் உரிமையாளரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் மே மாதம் மேலும் 40 தேரர்களை தாய்லாந்துக்கு அழைத்து செல்ல இவர்கள் திட்டமிட்டிருந்தமையும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அத்துடன் இந்த வலையமைப்பை இலங்கையிலிருந்து இயக்கியதாக கூறப்படும் அமிதந்தா என்ற தேரர் ஹம்பகா பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். ஏனைய தேரர்கள் விமான நிலையத்தில் சிக்கியதைக் கண்டு இவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதோடு கைது செய்யப்படும் போது அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடித தலைப்பில் உறுதிமொழி வழங்கவில்லை என்றே காணி உரிமையாளர்கள் குழப்பம் விளைவித்து அளவீடு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று அதிகாரிகள் தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தைட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிகளின் அளவீட்டு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட இருந்தது. காணி உரிமையாளர்கள் காணிகளை விடுவிக்கும் நோக்குடனேயே அளக்கின்றோம் என்றும் இடத்தில் உறுதிமொழி வழங்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் கூறியிருந்தனர். இவ்வாறான உறுதிமொழிகளை அதிகாரிகளாக நாம் எழுத்தில் வழங்க முடியாது என்றும் அதற்கான அதிகாரம் எம்மிடம் இல்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். நீண்ட இழுபறியின் பின்னர் காணி அளவீட்டு படிக்காக வந்திருந்த நில அளவை திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள் மட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட 7 தரப்பினரும் குறித்த ஒரு கடிதத்தில் ஒப்பந்தம் வைத்து கையெழுத்திட்டனர். அதிலும் திருத்தங்கள் தேவை என்று கூறி மறுபடியும் ஒரு கடிதம் எழுதி அதிலும் திருத்தங்கள் சொல்லி 3வது கடிதத்தினை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அதனை ஒரு திணைக்களத்தின் கடித தலைப்பில் எழுதி அதற்கு கீழ் 7 அதிகாரிகளும் கையெழுத்திட வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் 7 அதிகாரிகளும் வெவ்வேறு திணைக்களத்துக்குரியவர்கள். ஒரு திணைக்களத்தின் கடித தலைப்பின் கீழ் 7 பேரும் ஒப்புமிட முடியாது. அதிகாரிகளாக எடுத்து மூல உறுதிமொழி வழங்கும் அதிகாரம் எமக்கு இல்லாத போதிலும் ஒரு பொதுவான கடிதத்தில் உறுதிமொழி தந்தும் அதனை ஏற்க முடியாவிட்டால் அளவீட்டு பணிகளை கைவிடுவோம் என்று கூறி காணி அளவீட்டு பணிகள் கைவிடப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் இருந்து கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலா உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் ஒரு பகுதியாக சிவனொளிபாத மலை உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் கேபிள் கார் கட்டமைப்புகளை அறிமுகப்படுத்துவது குறித்த முன்மொழிவுகள் தொடர்பான விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
வெளிநாட்டு விவரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹெர தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சுற்றுலா பயணிக்குழு கூட்டத்தில் இதன் போது விவாதிக்கப்பட்டது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள தகவலின்படி இக்கூட்டத்தில் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வரும் கோரிக்கையை ஏற்று சிவனொளி பாத மலை பகுதியில் கேபிள் கார் திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து மீளாய்வு மேற்கொள்ளப்பட்டது. என்ன போன்ற இடங்களிலும் கேபிள் கார் திட்டத்துக்கு பொருத்தமான இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் நடத்துவதற்கும் தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் அறிக்கைகளை பேணுவதற்கும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் நோக்கில் எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி முதல் 40 நாடுகளை சேர்ந்த பிரஜைகளுக்கு விசா இல்லாத பயண வசதியை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. யாழ உட்பட 19 தேசிய பூங்காக்களில் கழிப்பறை மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டது. தற்போதுள்ள வசதிகளை பராமரிக்கும் பொறுப்பு தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய நவீன சுகாதார கட்டமைப்புகளை நிறுவுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இன்று மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இளவாலை போலீசாரினால் கடந்த 27ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இன்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். கடந்த 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் காணி தகராறு காரணமாக பெண் ஒருவரை துப்பாக்கியால் அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கேகாலையில் போதைப்பொருள் பாவனைக்கு பணம் தர மறுத்ததால் மகன், தாய் இரு கால்களையும் தடியால் அடித்து எலும்புகளை முறித்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 46 வயதான பெண் கேகாலை பொது மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். தேவலக்கமவை சேர்ந்த பெண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண்ணுக்கு 20 வயதான மகன் உள்ளார் என்றும் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையாகியுள்ளார் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அந்த இளைஞன் நண்பர்களுடன் போதைப்பொருள் நுகர்வதற்காக தன் தாயிடம் பணம் கேட்டு வந்துள்ளார். மகனின் அச்சுறுத்தல் காரணமாக சில சமயங்களில் தாய் பணம் கொடுத்து வந்துள்ளார். சம்பவ தினத்தன்று குறித்த இளைஞன் மீண்டும் தன் தாயிடம் 5000 ரூபாய் கேட்டதாகவும் தன்னிடம் பணம் இல்லை என்று அவரிடம் கூறியதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் கோபமடைந்த மகன் தன் கைகளில் கிடந்த பொருட்களால் தாயை தாக்கியதாகவும் இறுதியாக தடியொன்றினால் தாயின் இரு கால்களை அடித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் முச்சக்கர வண்டி மூலம் கேகாலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது இரு கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சந்தேக நபரான மகனை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்ட பொது அவசர கால நிலை மேலும் 1 மாத காலத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி NS குமணநாயக்க நேற்று வெளியிட்டுள்ளார். நிட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களை தொடர்ந்து மக்களுக்கு நேர்த்தியான சேவைகளை வழங்கும் நோக்கில் பொது அவசர கால நிலை கடந்த நவம்பர் 29ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வின் 2ஆம் நாள் அகழ்வுகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டிருந்த அகழ்வு நடவடிக்கைகள் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் எலும்புக்கூடுகள் எவையும் அடையாளம் காணப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய அகழ்வு நடவடிக்கை பணிகள் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதி S. லெனின்குமார் மேற்பார்வையில் நடைபெற்றன. நேற்று முன்தினம் ஆரம்பமான 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகளுக்கான பாதுகாடு நீதி அமைச்சால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான நிதி யாழ் மேல் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கை 56 நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2 வார கால அடிப்படையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கடந்த ஆண்டு 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கை முடிவில் மொத்தம் 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 239 எலும்புக்கூடுகள் முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.